வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாலில் நம்ம ரவுண்டாக போட்டிருப்போம். சரிங்களா, ரவுண்டாக போட்டிருப்போம். இப்போ இதை வச்சு நம்ம அந்த அருங்கோண கூட போட்டோமல்ல, அந்த மாதிரி இந்த டாலுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு கவுன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நான் 7 அடி நான் எடுக்க போகிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ ஆகுது வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரிங்களா, இப்போது இந்த டால் எவ்வளோ இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்ச்சு கணக்கு பாருங்கள், நான் வச்சு அளந்து காமிச்சிட்றேன். நான் இங்கேருந்து அளக்கிறேன். மொத்தம் 1/2 அடிக்கு இருக்குதுங்க. ஸ்கேலில் 1/2 அடிக்கு இருக்குது. 6 இன்ச் கணக்கு பார்த்தோம்னா 15.5 வருது. 15 வருதுங்க கரெக்டாக. சரிங்களா, 15. இதில் 6 அடிக்கு இருக்குது. 6 அடியில் 1/2 அடிக்கு இருக்குதுங்க. ஸ்கேலில் 1/2 அடிக்கு இருக்குது. ஓகேவா. சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர் வருது. சென்டிமீட்டர். இப்போது இதுக்கு பாருங்கள், நான் ரெட் கலர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் ஒயரில் 7.5 அடி கட் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா, 7.5 அடியில் 6 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே டால் பார்த்துருப்பீங்கள்ல. இப்போது இந்த ஒயரை நம்ம 2 நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த 6 ஒயர் 7.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன்ல, இதை 2 நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு 6 ஒயரில் மொத்தம் 3 நாட் கிடைக்கும். நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 3வது நாட்டு. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. முடிச்சுட்டு பாருங்கள். ஓகேவா, இப்போது நம்ம 3 நாட் போட்டுட்டோம். பாருங்கள், 3 நாட் போட்டிருக்கோம். இந்த 3 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பூஜை கொடைக்கு போடுவோம்ல அந்த மாதிரி. சரிங்களா, இப்போது ஒரு நாட் இருக்குது. இந்த நாட்டில் ஏதோ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை மடிச்சுக்கலாம். இன்னொரு நாட்டை எடுத்துக்கு இதில் வச்சு ஒரு ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த கிராஸ் நாட்டெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடணும். போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ அப்படியே திருப்பிட்டு வந்தீங்கன்னா நமக்கு 3 நாட் கிடச்சிருக்கும். இந்த 3 நாட்டில் இந்த பக்கம் போகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை எடுத்து நம்ம இன்னொரு நாட்டை வச்சு ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு 6 நாட் கிடைக்கும். சரிங்களா, இதை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட 5 நாட் இருக்கும்.
இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது 6 நாட் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒன்றும் இல்லை, 3 நாட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த 2 நாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 நாட்டில் நம்ம நாட் போட்டுடலாம். 2 ஒயர் இருக்குது மேலே, அதில் வந்து நம்ம நாட் போடுறோம் கிராஸாக. தெரியுதா? பாருங்கள். மொத்தம் நமக்கு 6 நாட் கிடைக்கும். பாருங்கள், சுற்றிலும் 1 2 3 4 5 6 நாட் இருக்கா? இப்போது இந்த பக்கம் ஒரு நாட், வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டை விட்டுருங்க. இந்த பக்கம் பாருங்கள், கீழே 2 நாட் இருக்குல்ல, கீழ் வரிசையில் 2 நாட், மேல் வரிசையில் 2 நாட் இருக்குது. இந்த 2 நாட்டையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இதோட ஆப்போசிட் சைடு தெரியுதா உங்களுக்கு? அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு நாட் போடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டை விட்டுருக்கோம். இது வந்து ஷோல்டருக்காக விடுறது, சரிங்களா? இது ஷோல்டருக்காக விடுறது. இந்த பக்கம் ஒரு நாட்டும், கீழ் வரிசையில் ஒரு நாட், மேல் வரிசையில் ஒரு நாட் நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் வந்து ஒயிட் கலர் ஒயரை, ரெட் கலர் ஒயரை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கணும், ஒயர் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நல்லா பாருங்கள், இதுதான் வந்து ஷோல்டரு, சரிங்களா? இதுதான் வந்து ஷோல்டர்கிட்ட நம்ம விட போகிறோம். ஸோ அதனால் இந்த பக்கம் ஒத்தையாக ஒரு நாட் இருக்குல்ல, அதனால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து மேல் பார்ட் வந்து வெறும் ரெட்டில் தான் போட போகிறேன். ஸோ இது இருக்கா, இதை வந்து கொஞ்சம் விட்டுருங்க. கொஞ்சம் விட்டுட்டு நாட் போடுங்க. சொருகர் கலவாக விட்டுட்டு நம்ம நாட் போடணும். ஒரு அரை அடிக்கு விட்டுருங்க. விட்டுட்டு நான் நாட் போடுறேன். போட்டுட்டு பக்கத்துலேயே பாருங்கள், இப்போது இந்த பக்கம் 2 ஒயர் பேரலாக போகுதா, அதில் வச்சு நம்ம நாட் போடுறோம். அப்படி நாட் போடும்போது ஃபஸ்ட்டு ஒயரில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் போட்டோன்னே இந்த பக்கம் ஒரு 5 கோணம் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஒயர் அளவு அப்படியே கீழே ஒரு ஒயர் போகுதில்ல, அதே அளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் கொடுத்தோம், சரிங்களா? இந்த பக்கம் நம்ம கொடுத்தோம். அடுத்தது இந்த சைடு கொடுக்கணும். இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ இந்த கீழே போகிற ஒயர் இருக்குல்ல, லாங்காக போகுதில்ல, அந்த ஒயரை அளந்து எடுத்துக்கணும். ரெட் கலர் ஒயரை வச்சு இந்த லாங்காக போகுது பார்த்திங்களா, அந்த ஒயர் அளவு அளந்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டால் போட்டிருப்பேன். அந்த டால் பார்த்திங்கன்னா இது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிடும். கீழே இருந்து பாருங்கள், நம்ம ஒயரை வந்து நாட் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைட் போட்டோம், இப்போ ஆப்போசிட் சைட் போடுறோம். அந்த மாதிரி முன்னாடி பக்கமும் பின்பக்கமும் நம்ம போடணும். பாருங்கள், இதை விட்டு
நம்ம இந்த ஷோல்டருக்காக விட்டோம்ல, அந்த நாட்டில் போட்ட உடனேயே நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் கிடைக்கும். ஓகேவா? 5 கோணம் இருக்குது பாருங்கள். 5 கோணம் கிடைக்குதா? இந்த பக்கம் ஒரு 5 கோணம், வலது பக்கம் ஒரு 5 கோணம், இடது பக்கம் ஒரு 5 கோணம் கிடைக்கிது. இதை நமக்கு அரை அடிக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு சொருகிக்கலாம். விட்டுடலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அப்படியே திருப்பிடுங்க ஆப்போசிட்டில். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், மேல் பக்கம் இந்த பக்கம் போடணும். இதோட ஆப்போசிட் பக்கம் போடுவோம். இப்போது நமக்கு இதுதான் வந்து ஷோல்ட்ரு. சரிங்களா? இதுதான் வந்து ஷோல்டருக்காக நம்ம ஒரு ஒயரை விட்டோம். அதில் ஒரு பக்கம் நம்ம இந்த அரை அடிக்கு எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி அரை அடிக்கு விட்டுக்கோங்க. இங்கே நம்ம விட்டோம்ல, அதே மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாட் போடுங்க. இங்கேருந்து நாட் போடுங்க. இந்த அரை அடிக்கு விட்டோம்ல, அந்த ஒயர்லேருந்து நாட் போடணும். ஏற்கனவே வந்து நம்ம டால் போட்டிருக்கேன் நான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை போடாதவங்க, அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து டாலில் பெரிய டாலும் போட்டிருப்போம், குட்டி டாலும் போட்டிருப்போம். பாருங்கள், இப்போ 4 நாட் போட்டு முடிச்சுட்டேன். இதை அப்படியே வந்து நம்ம கீழே போதில் இந்த ஒயரு அந்தளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே திருப்பிக்கோங்க. இது பொம்மையில் வச்சு தான் போடணும். ஆனால் பொம்மையில் வச்சு போட்டுட்டு நம்ம திருப்பி இது சொருகும்போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். இப்படி போட்டுட்டு நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறம் டாலில் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இடது பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வலது பக்கம். சரிங்களா? இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், வலது பக்கம். இப்போது கீழே போகிற ஒயரை எடுத்துக்கலாம். கீழே போகிற ஒயரை எடுத்துட்டு அதே அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு இங்கேருந்து நாட் போடுங்க. கீழேருந்து நாட் போடணும். இதுதான் வந்து ஷோல்டர் ஒயரு போட்டாச்சு. அடுத்து நான் இந்த அரை அடிக்கு விட்டுருந்தோம்ல, அதுலேயும் நான் நாட் போடுறேன். சொருகிற கலவாக ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 4 சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். 1 2 3 4 5 5 நாட்டு வரும் 4 சைடும். சரிங்களா? இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது வந்து பொம்மையில் வச்சு நம்மளால் சொருக முடியாதுல்ல, அதனால தான் நான் இப்படி சொருகிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டு இருக்கா, இந்த ஒரு நாட்டை சொருகுங்க. சொருகிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாட்டோட ஒயர் நம்ம கட் பண்ணி சொருகுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் தான் நம்ம சொருகுவோம். அந்த ஷோல்டர் சைடு விட்டோம்ல, அதை மட்டும் சொருகுவோம். 2 சைடு, அதாவது ஷோல்டர் பக்கம் 2 பக்கமும் நம்ம ஒயரை வந்து இந்த மாதிரி சொருகுவோம். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் நம்ம சொருகிட்டோம். அதோட ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒயர் வந்து நம்ம சொருகிற கலவாக விட்டுருக்கோம்ல, அந்த ஒயரை சொருகணும். இதை சொருகி முடிச்சுட்டு இந்த இது சொருகிட்டிங்களா, இந்த பக்கத்துலேயே வலது பக்கம் ஒரு ஒயர், இடது பக்கம் ஒரு ஒயர் போகுது தெரியுதா? இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி சொருகிடலாம். இதில் வந்து கொஞ்சம் ஒயர் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம வேறு கம்மியாக விட்டு போடலாம்னாலும் போட முடியாது. இப்போது இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கா, இதையும் நீங்கள் வந்து சொருகிடுங்க. பாருங்கள், இப்படியே விட்டு உள்ளார சொருகிடுங்க. இப்போ இதோட ஆப்போசிட் சைடும் நம்ம சொருகுவோம். இந்த பக்கம் ஷோல்டருக்காக விட்டுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம சொருகுவோம். பாருங்கள், நான் எப்படி சொருகிட்டு வரேன்னு. இந்த பக்கம் சொருகிட்டோம்.
பாருங்கள். இப்போ இந்த பக்கம் சொருகிட்டேன். இப்போ இதோட ஆப்போசிட் இங்கே இந்த பக்கம் இருக்குல்ல, 1/2 அடிக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த 1/2 அடிக்கு விட்ட ஒயரும் பக்கத்தில் இருக்க ரைட் சைடு ஒயரு, லெஃப்ட் சைடு ஒயரு, இதை கட் பண்ணி நீங்கள் உள்ளே சொருகிருங்க. இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து சொருகி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 நாட்டில் நம்ம சொருகியிருப்போம். சரிங்களா? இந்த கீழ்ப்பக்கம் பாருங்கள் 3 ஒயர், இந்த வலது பக்கம் 3 ஒயர், இடது பக்கம் 3 ஒயர் போகும் 2 சைடுமே. இப்போ நம்ம இதை வந்து இந்த டாலில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தலையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த முடி இருக்கனால நம்மளால் போட முடியாது. இதை நான் ஷோல்டர்னு சொன்னேன்ல, இதை அப்படியே நீங்கள் இந்த ஷோல்டர் பக்கம் இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், பொம்மையை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த கீழே பாருங்கள் 3 ஒயர் இருக்கா? 1 2 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர் இருக்கா? வெளிச்சம் இருக்கான்னு தெரியல. ஓகே, பாருங்கள், இந்த வலது பக்கம் 3 ஒயர், இடது பக்கம் 3 ஒயர் இருக்குது. இந்த கையை அப்படியே நீங்கள் தூக்கிட்டு லைட்டாக இந்த கீழே இருக்கா, இதுக்கும் லாஸ்ட்டாக இருக்க இந்த ஒயரில் நாட் போடணும். சரிங்களா? பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். சைடாக வச்சுட்டு இந்த பக்கம் கை கிட்ட வருது பார்த்தீங்களா ஒயரு, 2 ஒயரு, முன்பக்க ஒயரும் பின்பக்க ஒயரும் சேர்த்தி பிடிச்சி நாட் போடணும். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் வீடியோக்காக தள்ளி போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் போட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பக்கம் போட்டாச்சா? இப்போ நமக்கு சட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் கையை எடுத்துட்டு பாருங்கள், இந்த பக்கம் முன்னாடி இருக்க இந்த ஒயரு, இந்த ஒயரும் இந்த பக்கம் இருக்க ஒயரும் வச்சு நீங்கள் நாட் போடணும். நாட் போட்டு இன்ட்டுவாக மீட் ஆகுதா, அது எல்லாமே நீங்கள் நாட் போடணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா? இதை அப்படியே டைட் பண்ணிடுங்க. வச்சுட்டு இந்த மேல் பக்கத்தை நல்லா அமுத்தி பிடிச்சி டைட் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு நான் டைட் பண்ணுறது? அவ்வளோதான். இப்போ இன்ட்டுவாக மீட் ஆகுதா, இதில் எல்லாம் நாட் போடுங்க. இது போட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு வரிசை மட்டும் நம்ம போடணும். இப்போ வந்து இன்ட்டுவாக மீட் ஆகுதுல்ல, இதுக்கு கீழே இன்னொரு வரிசை நம்ம இன்ட்டுவாக போடுங்க. இந்த கையிலெல்லாம் கொஞ்சம் சிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டோம்ல, அங்கேருந்து 1 2 3 4 5 போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு நாட் மட்டும் நம்ம போட்டு வந்துடலாம். இதுக்கு கீழே ஒரு நாட் போடணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. போட்டாச்சா? 1 2 3 4 5 6 நாட் வர மாதிரி நம்ம போடணும். இது ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 6 நாட் போட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து நாட் போடணும். பேக் சைடு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள் 1/2 அடிக்கு விடுறேன் ஒயரு. ஏன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஏணிப்படி நாட் போட்டு போட முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயரை கொடுத்து நம்ம மேலே வரிசையிலேயே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு போகிற மாதிரி போடணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நாட் போட்டு வாங்க. பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள்,
இந்த ஒயருக்கள் நம்ம விட்டுருக்கோம்ல, இந்த ஒயரை எடுத்து இப்போ இந்த ரன்னிங் ஒயர் போது பாருங்கள், அந்த ஒயருக்குள்ளார விடணும். விட்டு இதை அப்படியே சொருகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இது அப்படியே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும். இந்த ஒயரை நல்லா டைட்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த நாட் போடணும் மேலே. ஓகேவா? இன்னும் ஒரு வரிசை மட்டும் நம்ம போடலாம். இன்னும் ஒரு வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். போட்டுட்டு நீங்கள் அதை சொருகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நான் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 12 ஒயர் இருக்கும். சரிங்களா? இந்த ஒயர் வந்து 12 ஒயர் இருக்கும். இதை வந்து நம்ம 2 எடுத்து நம்ம நாட் போடணும். எப்படின்னா, இப்போ இந்த மேலே போகிற ஒயர் அளவு இருக்குல்ல, இதே அளவு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒயிட் கலர் வந்து இது கூட ஜாயின் பண்ணுறேன். இப்போது ஒயிட் கலர் அளவு இதே அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த இடத்துல நாட் போடுங்க. கீழே வச்சு போடுறேன். என்ன வீடியோ வந்து ரொம்ப லென்த். இது வரைக்கும் நான் வந்து நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம பண்ணதே தான் பண்ணுவோம். ரொம்ப லென்த்தாக போயிடும். 1/2 மணி நேரம் வீடியோனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து 2 ஒயரில் ஒயிட் கலர் ஒயர் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மேலே போகிற அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோமா, மொத்தம் வந்து நமக்கு 6 ஒயர் ஜாயின் பண்ணுவோம். சரியா? ஏன்னா 12 ஒயர் இருக்குது. இந்த 12 ஒயரில் நமக்கு 2 ஒயராக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக நான் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயர் இப்படி கிராஸாக மீட் ஆகும்ல, அதில் வந்து நாட் போட்டு வந்துட்டேன். அப்போ நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 5 கோணம் கிடைக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அருங்கோண பேஸ்கெட் போட்டிருப்பேன்ல, அதை வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையே பார்த்துருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்ம அப்படியே வந்து இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கொடுத்துட்டோம். அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக நாட் போட்டு வரணும். நம்ம வந்து ஒரு 3 வரிசை போட்டுக்கலாம். சரிங்களா? 3 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி நாட் போடுவோம்ல, அது மாதிரி போட்டு 3 வரிசை வளர்த்திட்டு வந்துடுங்க. மறுபடியும் நம்ம இதே மாதிரி நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இப்படியே போட்டு வரேன். இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 3 லைனுக்கு வளர்த்திட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் வந்து 3 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 வரிசை போட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 ஜாயின் பண்ணோம்ல, 2 ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணோம். இப்போ 4 ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணுவோம். அந்த 4 ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணுறதுலையே கொஞ்சம் ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த 2 ரெட் கலர் ஒயர் இருக்கா, இந்த ஒயருக்கு நடுவில் தான் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த முக்கை இங்கே கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு இது மாறி மாறி கிடைக்கும். சரிங்களா? ஒரே மாதிரி வந்தால் ஒரே மாதிரி தான் வரும். அந்த இடத்துல தான் ஸ்டெப்பாக வரும். ஸோ நம்ம வந்து இது மாறி கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 ரெட் கலர் நாட்டில் ஒரு ரெட் கலர் நாட்டு, இடையில வந்து 2 ஒயிட்டு, அடுத்து வந்து ஒரு ரெட்டு, இந்த மாதிரி 4 ஒயர் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் அளவு அளந்துக்கலாமா? ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், இந்த ரெட் கலர் ஒயர் அளவு அளந்து எடுத்துட்டு நான் நாட் போடுறேன். மொத்தம் 4 நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரை நான் வந்து கட் பண்ணலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போடுவோம்ல, அப்போ கட் பண்ணி நம்ம சொருகிட்டுருக்க வேண்டாம். அதனால் பாருங்கள், இப்போ நான் புரியுதா போட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து அப்படியே மேல் போகிற ஒயர் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து நமக்கு
6 ஒயர் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ரெட் கலர் ஒயரு, 2 ஒயிட் கலரு, ஒரு ரெட் கலரு. சரியா? அதாவது 2 ரெட்டு 2 ஒயிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக இது வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 ஒயராக ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு இந்த 2 மீட் ஆகுமில்ல ஒயிட் கலரு, அதை வந்து நாட் போட்டிருக்கேன். அந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். சரிங்களா? 6 சைடும் நமக்கு 5 கோணம் கிடைக்கும். இப்போ தெரியுதா? இந்த இடத்துல இங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து இதோட சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டெப்பாக வந்து வேறு மாதிரி அழகாக இருக்குங்கிறதுனால எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. டக்குன்னு நம்ம இதை போட்டுட்டோம். அடுத்து பாருங்கள், இப்போ சுத்து ஒயரை வச்சு நம்ம அப்படியே 3 லைன், இங்கே எப்படி 3 லைன் போட்டோம் அதே மாதிரி 3 லைன் போட்டு வந்துடலாம். சரிங்களா? சுத்து லைன் வந்து ரன்னிங் ஒயர் வந்து எனக்கு உள்ளார தான் இருக்குது. பாருங்கள், அதை எடுத்து நான் அப்படியே 3 வரிசை ஃபுல்லாக நான் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 3 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இந்த டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டி டாலுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோன்னா 7 அடி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ வந்து மீதி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 7 அடி நான் எடுத்திருக்கேன். மீதி பார்த்திங்கன்னா 2 அடிக்கு சாரி 1.25க்கு வருது. இப்படி வச்சு பார்த்தோம், கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா எனக்கு 1.25 அடி வருது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் 6 அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு 6 அடி எடுத்துக்கோங்க. 6 அடி எடுத்துட்டு இப்போது நான் பாருங்கள், இப்போ 3 லைன் போட்டிருக்கோமா, இன்னொரு லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த லைனை உள்ளே விட்டு சொருகிடுங்க, உள்ளே போகிற மாதிரி. சரிங்களா? 4 லைன் வளர்த்திட்டு வந்துட்டு இதை மடக்கி சொருகிருங்க. இதை நம்ம மீதியானதை கட் பண்ணுவோம். இந்த மிச்சமான ஒயரை வச்சு நான் அழகழகாக பூக்கள் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து போட்டு இந்த ஒரு லைனை முடிச்சுட்டு சொருகிட்டு நம்ம தலையை வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீதமான ஒயர்களை வச்சு நம்ம இந்த மாதிரி அழகான பூக்கள் செய்யலாம். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பூக்கள் செய்யுங்க. இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டானால் நான் இந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். நிறைய பேர் வந்து நிறையா கட் பண்ணி மீதமாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ இதை வந்து இப்படியே வைக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி கம்பி வாங்கி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? வீட்டுக்கு ஒரு அலங்கார பொருள் ரெடி ஆயிரும். இதுக்கும் நான் வந்து டுட்டோரியல் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நன்றி உறவுகளே. இங்கே பாருங்கள், இந்த மொக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுது பார்த்தீங்களா? இது போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு லைன் வளர்த்திட்டு வந்துடுறேன். வளர்த்திட்டு ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அழகாக சொருகியிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 2 3. ஓகேவா? நம்மளோட டால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு கவுன் மாதிரி இருக்குது. அந்த டாலும் இந்த டாலும் ரொம்பவே அழகாக இருக்குது. இதை போட்டு பாருங்கள். நன்றி உறவுகளே. இதுக்கு வந்து நம்ம வந்து 7 அடி நான் எடுத்திருப்பேன். நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஒரு அடி வந்து மீதமாகிருச்சு.